டேய் கதிர், இன்னைக்கு ஸ்கூல் பஸ்ல கடுமையான அரட்டை அடிக்கிறோம், புரியுதா? ஏய் ஜெனி, அதான் நீ சொல்லிட்டில, நீ சொல்றதா எல்லாமே எங்களுக்கு பாத்துக்கோ. நீ என்ன சொல்றியோ அது நாங்க அப்படியே கேட்போம். ஆமா ஆமா, நீ என்ன சொல்றியோ அதான் பாத்துக்கோ. நேத்து நம்ம எந்த அளவு அரட்டை அடிச்சோமோ இன்னைக்கும் அந்த மாதிரி இருக்கணும். சரி ஜெனி, அதெல்லாம் நம்ம சாதாரணமா பாத்துக்கலாம், நீ ஃப்ரீயா விடு. அது இல்ல கவிதா, நேத்து நம்ம கூட்டம் போட்டுட்டு இருக்கேல்ல, ஒரு பொண்ணு நம்மளை பார்த்து நல்லா முறைச்சானே, ஞாபகம் இருக்கா உனக்கு? அவதானே, அவளை எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு பாத்துக்கோ. இன்னைக்கும் நம்ம கூட்டம் போடுறோம், அவ என்னதான் செய்யறான்னு பாப்போமே. அப்படி சொல்லு. இவ என்ன சீக்கிரமாவே வந்து இங்க உட்கார்ந்துருக்கா? எப்பவும் லேட்டா தானே வருவா. ஆமா ஆமா, இன்னைக்கு சீக்கிரம் வந்து உட்கார்ந்துருக்கா. லேட்டா வந்தாலே பஸ்ல அவ்வளோ அலப்பறை பண்றா. இன்னைக்கு சீக்கிரமா வேற வந்திருக்கா. என்னெல்லாம் பண்ண போறாளோ தெரியலையே. அவளுக்கு எவ்வளோ திமிரு இருந்தா நேரத்தை அவ்வளோ கூட்டம் போட்டு வருவா பஸ்ல. அவளை கூப்பிட்டு நான் இப்பவே என்னன்னு கேட்க. ஏ தீபி, ஏதாவது இருக்கா உனக்கு? கொஞ்சம் அமைதியாரு. நம்ம கூட டீச்சர் தானே வர்றாங்க, ஏதாச்சும் கேட்கவா செய்றாங்க. அமைதியாரு. அதெல்லாம் டீச்சர் எப்போ அடி கொடுக்கணுமோ அப்போ அடி கொடுப்பாங்க. ஆமா, இவ அப்படியே சேட்டை பண்ணிட்டே வருவா, நான் அப்படியே பார்த்துட்டு இருக்கணுமோ அவளை. எனக்கு காதெல்லாம் அப்படி வலிக்குது தெரியுமா? அவ கடுமையான சத்தம் போடுறா. அதை நம்ம டீச்சர் கிட்ட சொல்லிக்கிடலாம். இப்ப நீ அவகிட்ட போய் ஏதாவது கேட்க போனேன்னு வச்சுக்கோயேன், நேர போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுவா. அப்புறம் அவங்க அம்மா வந்து என்னெல்லாம் திட்டுவாங்கன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. திட்டுவாங்க. அத்தை கிட்ட அதெல்லாம் நான் சொல்லிக்கிடுவேன். அத்தை ஏதாவது திட்டினாங்கன்னா இவன் மேலதான் தப்பு இருக்குன்ட்டு நான் அப்படியே நிப்பேன் பாத்துக்கோ. அதெல்லாம் உன் அத்தை நம்புறதா? சும்மா இருக்கியா கொஞ்ச நேரம் காமெடி பண்ணாம? பூமாரி, உனக்கு ஒண்ணும் தெரியாது பாத்துக்கோ. நீ கொஞ்சம் அமைதியாரு. அவளை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் பாத்துக்கோ. ஆமா ஆமா, இவளுக்கு நல்லா தெரியும். இப்ப தேவையில்லாம அவகிட்ட வாயை கொடுத்து வடை வாங்க போறா. நமக்கு எதுக்கு வம்பு? என்ன நடக்குதோ அதை அப்படியே பார்த்துட்டே இருப்போம். இன்னும் அந்த அசோக் இன்னும் காணோம். எப்பவுமே சீக்கிரமா வர்றவங்க இன்னைக்கு லேட் ஆகிட்டாங்க. எப்பவுமே லேட்டா வர்றதுங்க இன்னைக்கு சீக்கிரமா வந்து உட்கார்ந்து இருக்குதுங்க. ஆளு பாரு, கூட 2 பாடி கார்ட்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு திமிரு நல்லா. ஜெனி, ஏய் ஜெனி, அந்த அக்கா ஒன்னதான் டீ கூப்பிடுறாங்க. அதெல்லாம் எனக்கு கார்ல கேக்குது. இன்னும் 2 தடவை கூப்பிடட்டும், அதுக்கப்புறம் திரும்பி பாத்துக்கிறேன். ஏய் ஜெனி, உன்னதானே கூப்பிடுறேன். காது என்ன செவிடா? திரும்பி பாக்குறதுக்கு என்ன வலிக்குதோ உனக்கு? என்ன டிபி அக்கா, கூப்பிட்டீங்களோ? ஆமா ஆமா, ஏன் உனக்கு 2-3 வாட்டி கூப்பிட்டாதான் காது கேட்குமா? சாரி, நீங்க கூப்பிட்டதே எனக்கு காது கேட்கல பாத்துக்கோங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. அது வேற ஒண்ணு இல்ல, ஒழுங்கா பஸ்ல அமைதியா வா. என்னது அமைதியா வரணுமா? இங்க பாருங்க, அது ஏன் இஷ்டம் பாத்துக்கோங்க. தேவையில்லாம ஏதாவது சொன்னீங்கன்னா அவ்வளவுதான். தீபி அக்கா, உங்களுக்கு தான் ஜெனியோட அம்மா பத்தி தெரியும்ல, அதுக்கு மீறி நீங்க ஜெனி கிட்ட வாய் கொடுக்குறீங்கன்னா பெரிய ஆள் தான் நீங்க. ஆமா ஆமா, ஜெனியோட அம்மா பெரிய இது. ஆளை பாரு, இங்க பாரு. ஒழுங்கா ஸ்கூல் பஸ்ல ஏறணும்னா அமைதியா வர்ற, இல்லன்னு வச்சுக்கோ 2 காது இருக்கா, காது திருகிடுவேன் பாத்துக்கோ. உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்னையே பார்த்து இப்படி எல்லாம் நீங்க சொல்வீங்க? இருங்க, நாளைக்கு எங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன், அப்ப தெரியும் உனக்கு. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாளைக்கு ஜெனியோட அம்மா நம்ம ஸ்கூலுக்கு வர்றாங்களா? ஆமா ஆமா, எனக்கும் பயமா இருக்கு. பாவம் அந்த அக்கா, எவ்வளவு திட்டு வாங்க போறாங்களோ தெரியல. எங்க அம்மாவை பார்த்து அந்த ஸ்கூலே பயப்படும். நீங்கெல்லாம் யாரு? இங்க பாரு ஜெனி, ரொம்ப ஓவரா போவாத. என்ன எதுக்கு எடுத்தாலும் உங்க அம்மா கிட்ட சொல்லி இங்க வந்து சண்டை பிடிக்க வைக்கிற? இதெல்லாம் நல்லதா உனக்கு? இப்ப அவ என்ன தப்பா சொல்லிட்டா? நீ ஸ்கூல் பஸ்ல கொஞ்சம் அமைதியா வான்னு சொன்னா அது எல்லாருக்கும் நல்லது தானே. எங்களுக்குலாம் எக்ஸாம் இருக்கு, எல்லாம் நீ சத்தம் போடுறது எவ்வளவு டிஸ்டர்பா இருக்கும் தெரியுமா? நீ பேசாம சத்தம் போட்டுட்டே வருவ, நாங்க படிக்க கூட முடியாது தெரியுமா உனக்கு? அதனாலதான் அவ சொல்றா அமைதியா வான்ட்டு. அதை கேட்டா என்னவா நீ? உங்களுக்கு அப்படி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா காதுல பஞ்சு வச்சுட்டு வாங்க. என்ன ஏய், என்ன ஏன்டே திமிரா பேசிட்டு இருக்க? நாங்கெல்லாம் யாரு? உனக்கு இருக்கு ஒரு நாளைக்கு, பாரு என்ன செய்றேன்ட்டு. அப்பா, அப்படியே நாங்க பயந்துட்டோம். கொஞ்சம் ஓரமா போறியா? மிரட்ட வந்துட்டியா சும்மா? ஜெனி ஜெனி ஜெனி, இந்த கோரஸ்லாம் இன்னும் 2 நாளைக்கு தான், அதுக்கப்புறம் எங்க இருந்து வருதுன்னு பாப்போம். ரொம்ப தவறா வரப்போறா. நாளைக்கு எங்க அம்மாவை கூட்டிட்டு வரணும். ஏய் ஜெனி, நாளைக்கு உண்மையிலே உங்க அம்மா வருவாங்களா ஸ்கூலுக்கு? ஆமா, பின்ன எங்க அம்மா நாளைக்கு தான் வருவாங்க. அப்புறம் இருக்கு இவளுக்கு. என்கிட்ட இவ எப்படி பேசுறா? நாளைக்கு என்கிட்ட வந்து அவ மன்னிப்பு கேக்குறாளா இல்லையான்ட்டு நீங்க 2 பேரும் பாருங்க. பாவம் ஜெனியோட அம்மா அந்த அக்காவை நல்ல திட்டுன்னு திட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமா அது பாவமா மூஞ்ச வச்சுட்டு ஜெனி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கும். ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஜெனியோட அம்மா அந்த அக்காவுக்கும் அத்தை தான் வேணும். என்னதான் அத்தையா இருந்தாலும் எங்க அம்மா எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க.
அடுத்த ஆட்களுக்குலாம் சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. ஆமா ஆமா, ஜெனியோட அம்மா ஜெனிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம ஸ்கூல்ல ஒரு பிள்ளைக்கு அன்னைக்கு எவ்வளவு திட்டு விழுந்துச்சு, நீயும் பாத்தீல? ஆமா பார்த்தேன், அதோட தான் நல்ல பயமாயிட்டு எனக்கு. நாளைக்கு இருக்கு உங்க ரெண்டு பேருக்கும். டீச்சர், இன்னுமாமா பஸ் வருது? இன்னும் வரலையா பஸ்? ஆமா டீச்சர், இனிமேதான் வர. டீச்சர் கிட்ட இந்த ஜெனி மாட்டி விட்டா என்ன? எதுவும் ஐடியா தோண மாட்டேங்க. குமாரி கிட்ட தப்பம்மா. ஆமா, அவ அப்படியே ஐடியா தந்துட போறா. அவளுக்கு யாரையாச்சும் டீச்சர்ட்ட மாட்டி விடனாலே வேணாம் வேணான்னுவா. இப்ப எப்படி ஐடியா தருவா? நம்மளே ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி ஜெனி நல்லா மாட்டி விட்டுருவோம். இப்ப டீச்சர் கிட்ட 2 வருஷம் வாங்கட்டும் நல்லா. ஆமா, எதனால பஸ் லேட்டா வருது? சீக்கிரமா வந்து நிக்குமே இந்நேரத்துக்குலாம். ஐயோ டீச்சர், உங்களுக்கு தெரியாதா? என்ன தெரியாதா? ஜெனிக்கு அம்மா இருக்காங்கல்ல? ஆமா இருக்காங்க. இப்போ என்ன அதுக்கு? அவங்களாலதான் பஸ் லேட்டா வருது தெரியுமா? அவங்களால பஸ் லேட்டா வருதா? ஏன்? ஐயோ டீச்சர், உங்களுக்கு தெரியாதா? என்கிட்ட ஜெனி தான் சொன்னா. ஜெனி சொன்னாளா? ஏய், வாயை திறந்து என்னங்கிறத ஒழுங்கா சொல்லு. சும்மா அது வந்து டீச்சர், அது வந்து இப்ப நீ சொல்ல போறியா? நறுக்குன்னு ஒன்று வைக்கவா? சொல்லிடுறேன் டீச்சர், சொல்லிடுறேன். ஜெனி, ஜெனிக்கு அம்மா தான் டிரைவர் கிட்ட சொல்லியிருக்காங்களா லேட்டா தான் ஸ்கூலுக்கு போகணும்ட்டு. அப்படின்ட்டு சொன்னா. ஜெனிக்கு ஃப்ரெண்ட் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் போகணுமாமா ஸ்கூலுக்கு. அப்பதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு ஜெனி அம்மா தான் டிரைவர் கிட்ட சொல்லியிருக்காங்களா. அதனால தான் டிரைவர் இன்னைக்கு லேட்டா வர்றாங்கன்ட்டு என்கிட்ட ஜெனி தான் சொன்னா. என்னது? இவளுக்காண்டி டிரைவர் லேட்டா வர்றாரா? இது என்ன பஸ்? என்ன இவ வீட்டில் வாங்கி விட்ட பஸ்ஸா? ஏய் ஜெனி! ஐயோ டீச்சர் கூப்பிடுறாங்க. ஜெனி உன்னதான் கூப்பிடுறாங்க, பாத்துக்கோ. டீச்சர் எதுக்கு என்ன கூப்பிடுறாங்க? டீச்சர், ஏய் ஜெனி, என்ன உனக்காண்டி பஸ் லேட்டா வருதா? உங்க அம்மா என்ன பெரிய ஆளா? எவ்வளோ திமிரு இருந்தா பஸ் லேட்டா வர சொல்லியிருப்ப. இனிமே இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னு வையேன், அவ்வளோதான். இன்னைக்கு வா, நீ ஸ்கூலுக்கு வா. ஹெட் மாஸ்டர் கிட்ட சொல்லி உன்னை என்ன செய்யறன்னு மட்டும் பாரு. ஐயோ டீச்சர், டீச்சர் அவங்க அம்மா பெரிய டானா. என் கிட்ட கூட மிரட்டினா. நாளைக்கு அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து என்ன திட்ட போறாளாம். அப்படி கூட சொன்னா டீச்சர். அவங்க அம்மாக்கெல்லாம் எல்லாருமே பயப்படுவாங்களா, நீங்க கூட பயப்படுவீங்களா அப்படின்ட்டு அவன் என்கிட்ட சொன்னா டீச்சர். என்னது? உங்க அம்மா டானா? இங்க பாரு, நாளைக்கு உங்க அம்மாவை கண்டிப்பா கூட்டிட்டு வர்றேன். இல்லன்னு வையே, உள்ளே நுழைய முடியாது நீ சொல்லிட்டேன். ஐயோ, இந்த அக்கா என்ன ஒண்ணு இப்படி மாட்டி கொடுக்குது. பாவம் ஜெனி. டீச்சர், நான் ஒண்ணுமே பண்ணல டீச்சர். பாத்தீங்களா டீச்சர் எப்படி நடிக்கிறான்ட்டு? நாளைக்கு அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து உங்களை என்னன்னாலும் செய்வாளா அவ, என்கிட்ட சொன்னா. இங்க பாரு ஜெனி, நாளைக்கு உங்க அம்மா கூட தான் ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்லிட்டேன். உங்க அம்மா மட்டும் வரலன்னு வச்சுக்கோ, இனி உள்ள ஒன்று ஸ்கூலுக்குள்ளேயே நாங்கள் விட மாட்டோம், பார்த்துக்கோ. உங்க அம்மா நாளைக்கு வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் சொல்லிட்டேன். டீச்சர், இங்க பாரு, நாளைக்கு மட்டும் உங்க அம்மா வரல, நீ ஸ்கூலுக்கு வெளியே தான் முட்டு போட்டு நிற்க வேண்டியது வரும். உங்க அம்மாவோட வர்ற சொல்லிட்டேன். டானாம்ல டானு, என்னை விட எந்த பெரிய டானுன்ட்டு நானும் பார்க்குறேன்னு. நல்லா வேணும் ஜெனிக்கு, நல்ல அழுவு. நல்லா எவ்வளோ திமிரா பேசினேன் என்கிட்ட. இன்னைக்கு எப்படி நானும் அமைதியாக தான் வருவேன் ஸ்கூல் பஸ்ல. பரவாயில்லையே தீபி, சரியான ஆளா இருக்கா. இவளுக்கு என்ன நடக்கணுமோ அதை நடத்தி முடிச்சிடுறா. இவன் என் விஷயத்துல மட்டும்தான் இப்படி இருக்கான்னு பார்த்தோம்னா எல்லார் விஷயத்துலயும் அப்படிதான் இருக்கா போல. பரவாயில்ல பரவாயில்ல, இவன் இன்னைக்கு டீச்சர் கிட்ட இந்த மாதிரி போட்டு கொடுத்ததுனால இன்னைக்கு ஒரு நாளாச்சு இவ கொஞ்சம் வாயும் அமைதியாக்கிட்டு வருவா. அது வர ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா அவ்வளோதான். எப்பா, இதுங்க போட சவுண்டு நம்ம காதுல கேட்க முடியல, அந்த அளவுல போடுதுங்க. தீபிக்குள்ள நல்ல மூளை தான் இருக்கு போல. திமிர் பிடிச்ச தீபி, என்னையா டீச்சர் கிட்ட மாட்டி கொடுக்குற? இரு இரு, எங்க அம்மா நாளைக்கு வருவாங்கல்ல, அப்ப இருக்கு உனக்கு. டீச்சர் கிட்ட எங்க அம்மா பேசிட்டு உன்னை வந்து எவ்வளவு திட்டுறாங்கன்னு மட்டும் பாரு. அழாத ஜெனி, அழாத ப்ளீஸ். நீ அழுதம்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னையே அழ வச்சுட்டா ஒருத்தி. அவளுக்கு இருக்கு நாளைக்கு எங்க அம்மா வந்து அவளை என்ன செய்யறாங்கன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க எல்லாரும். ஐயோ, நாளைக்கு ஜெனி அம்மா வந்தா ஸ்கூலே மிரண்டு ஓடிரும். ஆமா ஆமா, ஜெனி அம்மா எல்லாருக்கும் அடி கொடுப்பாங்க போல, பாவமே.